அனைவருக்கும் இனிய வணக்கம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வரலாறு பாடப்பகுதியிலிருந்து 50 வினாவிடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பகுதியில் சமண மற்றும் பௌத்த மதங்களின் எழுச்சி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து பார்க்குறோம். பாடப்பகுதியிலிருந்து முதல் கேள்வி, சமண மதத்தின் தோற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக விளங்கியவர் யார்? விடை, வர்த்தமான மகாவீரர். இந்த வர்த்தமான மகாவீரரை தான் நம்ம சமண மதத்தோட 24வது தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லுவோம். 2வது கேள்வி, தீர்த்தங்கரர் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை, பிறவி பெருங்கடலை கடந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக விளங்குபவர், அதாவது ஞானி அப்படிங்கிறது அர்த்தம். 3வது கேள்வி, சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ரிஷபதேவர். இந்த 2 கேள்வியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வர்த்தமான மகாவீரர் 24வது தீர்த்தங்கரர், ரிஷபதேவர் இல்ல ஆதிதேவர் அப்படின்னுவாங்க, அவரு தான் முதல் தீர்த்தங்கரர். மகாவீரர் எப்பொழுது எங்கு பிறந்தார்? பீகாரில் உள்ள வைசாலிக்கு அருகில் உள்ள குண்டக கிராமத்தில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் ஏறத்தாழ சுமார் கிமு 540 பிறந்தார் அப்படின்வாங்க. 5வது கேள்வி, மகாவீரரின் பெற்றோர் பெயர் என்ன? விடை, தந்தை சித்தார்த்தர், தாய் திரிசலா. மகாவீரரின் இயற்பெயர் என்ன? வர்த்தமானர். வர்த்தமானர் என்பதன் பொருள் என்ன? விடை, வளம் அல்லது செழிப்பு என்று பொருள். கேள்வி எண் 8, மகாவீரர் எத்தனை ஆண்டுகள் கடுமையான தவம் புரிந்து ஞான நிலையை பெற்றார்? 12 ஆண்டுகள். 9, ஜினர் என்ற சொல்லின் பொருள் என்ன? தன்னையும் தனது புலன்களையும் வென்றவர் என்று பொருள். இந்த ஜினர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் சமணம் அப்படிங்கிற பெயரே வந்துச்சுன்னுவாங்க. 10, மகாவீரர் எங்கு எப்பொழுது இயற்கை எழுதினார், அதாவது முக்தி பெற்றார்? பீகாரில் உள்ள பவபுரியில் தனது 72வது வயதில். எங்க பிறந்தார்னு சொல்லியிருக்கோம், எங்க முக்தி அடைந்தார்னு சொல்லியிருக்கோம். ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று டெட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமண மதத்தின் திரிவரதனங்கள், அதாவது 3 ரத்தினங்கள் எவை? 1 நல்லறிவு, 2 தன்னம்பிக்கை, 3 நன்னடத்தை. 12, மகாவீரர் போதித்த 5 வகை நற்பண்புகள் யாவை? அகிம்சை, சத்யா அதாவது உண்மை, அஸ்தேயம் திருடாமை, அபரிகிரகம் பொருளாசை இல்லாமை, 5வது பிரம்மச்சரியம். 13, சமண மதத்தின் 2 பிரிவுகள் யாவை? திகம்பரர், ஸ்வேதாம்பரர். திகம்பரர் அப்படின்னா ஆடையற்றவர்கள் அப்படிங்கிறது பொருள். ஸ்வேதாம்பரர் அப்படின்னா வெள்ளை ஆடை அணிபவர்கள் அப்படிங்கிறது பொருள். 14, சமண சமய நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை, அங்ககங்கள், அதாவது ஆகம சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 15, சமண மத நூல்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? விடை, பிராகிருத மொழி, அதாவது சாதாரண மக்கள் பேசிய மொழி. 16, தமிழ்நாட்டில் சமண குகைகள் மற்றும் சமண படுக்கைகள் அதிகமாக காணப்படும் மாவட்டம் எது? விடை, மதுரை. எங்கெங்கன்னா கீழ்குயில்குடி, சமணர் மலையிலெல்லாம். 17, சமண காப்பியங்களான சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி ஆகியவற்றில் குறிப்பிடப்படும் சமண துறவிகள் யார்? விடை, கவுந்தியடிகள். சிலப்பதிகாரத்தில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அவரு. 18, பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர், புத்த மதத்தை தோற்றுவித்தவர் கௌதம புத்தர். 19, புத்தரின் இயற்பெயர் மற்றும் பெற்றோர் பெயர் என்ன? புத்தரோட இயற்பெயர் சித்தார்த்தர், தந்தை ஸ்தோதனார், தாய் மாயாதேவி. ஓகேங்களா? கேள்வி எண் 20, புத்தர் எங்கு எப்பொழுது பிறந்தார்? நேபாளத்தில் உள்ள கபிலவஸ்துவுக்கு அருகில் உள்ள லும்பினி தோட்டத்தில் பிறந்தார். 21, சாக்கிய முனி என்று அழைக்கப்படுபவர் யார்? கௌதம புத்தர். இவர் சாக்கிய வம்சத்தை சேர்ந்தவர்ன்றதால இவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சாக்கிய முனி அப்படின்னு சொல்லுவோம். 22, புத்தர் தனது எத்தனையாவது வயதில் அரண்மனை வாழ்வை துறந்து துறவரம் பூண்டார்? 29வது வயதில். எத்தனை வயசுல? 29. மகாவீரர் எத்தனை வயசுல இறந்தார்னு பார்த்தோம்? 72 வயதுல. சரியா? 23, புத்தர் எங்கு எந்த மரத்தின் கீழ் ஞானம் பெற்றார்? விடை, பீகாரில் உள்ள கயாவில் போதி மரத்தின் கீழ் ஞானம் பெற்றார். 24, புத்தர் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஞானம் பெற்றவர் அல்லது விழிப்படைந்தவர். 25, புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார்? வாரணாசிக்கு அருகில் உள்ள சாரநாத் மான் பூங்காவில். இது தர்ம சக்கர பிரவர்த்தனம் அல்லது அற அழி திருப்புதல் எனப்படும். கேள்வியை இப்படியுமே அவங்க கேட்பாங்க. சரிங்களா? சாரநாத்தில் இருக்கக்கூடிய மான் பூங்காவில். 26, புத்தரின் 4 அரிய உண்மைகள் எவை? அரிய உண்மைகள் எவை? வாழ்க்கை துன்பம் நிறைந்தது, ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை துறந்தால் துன்பத்தை போக்கலாம், துன்பத்தை போக்க என் வகை வழிகள் உண்டு. இது 4 தான் அவருடைய அரிய உண்மைகள். 27, புத்தர் போதித்த என் வகை வழிகள், அதாவது அஷ்டாங்க மார்க்கம் அப்படின்னுவாங்க, அது எதை அடைய உதவுது அப்படின்னா நிர்வாண நிலை, அதாவது பிறவி துயரிலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு. 28, பௌத்த மதத்தின் 2 முக்கிய பிரிவுகள் யாவை? 1 ஈனயானம், இன்னொன்று மகாயானம். ஈனயானங்கிறது புத்தருடைய சிலைகளை வழிபடாத பழமையான பிரிவு. மகாயானங்கிறது புத்தரையே தெய்வமா வழிபடக்கூடிய புதிய பிரிவு. ஓகேவா?
29. பௌத்த சமயத்தின் புனித நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? திரிபீடகங்கள், வினய பீடகம், சுத்த பீடகம், அபிதம்ம பீடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த மொழியில எழுதப்பட்டது அப்படின்னா பாலி மொழியில எழுதப்பட்டது. அவங்க கேள்வி இதுல இருந்து எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். சரியா? 30. பௌத்த துறைகளின் உறைவிடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உறைவிடங்கள் விகாரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வழிபாட்டு தலங்களை சைத்தியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 31. புத்தரின் முந்தைய பிறவிகள் பற்றிய கதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஜாதக கதைகள். இதெல்லாமே பகுதி 1ல பார்த்தது. 2ல மகாஜன பதங்கள் அல்லது மகத பேரரசு அப்படிங்கிற டாபிக் கீழே கேள்வி எண் 32. கிமு 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் உருவான பெரிய அரசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? அதை மகாஜன பதங்கள். மொத்தம் 16 மகாஜன பதங்கள் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. 16 மகாஜன பதங்களில் மிகவும் வலிமை வாய்ந்த பேரரசாக உருவெடுத்த அரசு எது? மகத அரசு. அது எங்க இருந்துச்சுன்னா இன்னைக்கு பீகார் பகுதி இருக்கக்கூடிய இடத்துல இருந்ததுதான் மகத அரசு. மகதத்தை ஆண்ட 4 முக்கிய வம்சங்கள் யாவை? ஹரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். 35. ஹரியங்கா வம்சத்தை தோற்றுவித்து மகதத்தின் எல்லையை விரிவுபடுத்தியவர் யார்? பிம்பிசாரர். பிம்பிசாரரின் மகன் யார்? அவர் கூட்டிய பௌத்த மாநாடு எது? பிம்பிசாரருடைய மகன் அஜாத சத்ரு. அவரு தான் முதலாவது பௌத்த மாநாட்டை கூட்டினாரு. எங்க அப்படின்னா ராஜகிரகத்துல. இதுல எவ்வளவோ கேள்விகள் இருக்கு பாருங்க. பிம்பிசாரருடைய மகன் அஜாத சத்ரு அப்படின்னு கேட்கலாம். முதல் புத்த சமய மாநாட்டை கூட்டினவர் யாருன்னு கேட்கலாம், அஜாத சத்ரு. முதல் புத்த சமய மாநாடு எங்க நடந்துச்சுன்னு கேட்டாங்க அப்படின்னா ராஜகிரகம். ஸோ கேள்விகளை அவங்க எப்படி வேணாலும் இங்க கிரியேட் பண்ணலாம். 37. மகதத்தின் தலைநகரை ராஜகிரகத்திலிருந்து பாடலிபுத்திரத்திற்கு மாற்றியவர் யார்? விடை உதயன். உதயன் யாருன்னா அஜாத சத்ருடைய பையன். பிம்பிசாருடைய மகன் அஜாத சத்ரு, அஜாத சத்ருடைய பையன் உதயன். இவர் தான் தலைநகர் ராஜகிரகத்திலிருந்து எங்க மாத்துறாருன்னா பாடலிபுத்திரத்துக்கு மாத்துறாரு. இந்தியாவில் முதல் பேரரசை உருவாக்கிய பெருமைக்குரிய வம்சம் எது? நந்த வம்சம். மகாபத்ம நந்தர் தான் இந்த நந்த வம்சத்துடைய முக்கியமான அரசர். நந்த வம்சத்தினுடைய கடைசி அரசர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தனநந்தர். தனநந்தரை வீட்டு தான் சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா மௌரிய பேரரசை நிறுவியிருப்பாரு. ஓகேவா? 40வது கேள்வி. மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியரின் முதன்மை அமைச்சர் மற்றும் வழிகாட்டியாக இருந்தவர் யார்? சாணக்கியர். அவர் தான் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கௌடில்யர் அப்படின்னுவாங்க. சாணக்கியர் எழுதிய புகழ்பெற்ற அரசியல் நூல் எது? அர்த்த சாஸ்திரம். 43. கிரேக்க தூதுவர் மெகஸ்தனிஸ் சந்திரகுப்தரின் அவைக்கு எழுதிய நூலுடைய பெயர் இந்திகா. 44. சந்திரகுப்த மௌரியர் தனது இறுதி காலத்தில் எந்த மதத்தை தழுவி உயிர் நீத்தார்? சமண மதத்தை தழுவி உயிர் நீத்தார். கர்நாடகாவில் உள்ள சரவண பெலகோலா அப்படிங்கிற இடத்துல பசி இருந்து உயிர் நீத்தார். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சல்லேகனா நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 45. மௌரிய வம்சத்தின் மிகச்சிறந்த மற்றும் உலக புகழ்பெற்ற அரசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அசோகர். அசோகரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய போர் எது அப்படின்னு பார்த்தோம்னா கலிங்க போர். எப்ப நடந்துச்சு அப்படின்னா கிமு 261 நடந்துச்சு கலிங்க போர். இந்த போர்ல நடந்த இழப்புகளை பார்த்து தான் அசோகர் போரையே கைவிட்டிருப்பாரு. 47. போரை துறந்து அசோகர் பின்பற்றிய கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தம்மம். அதாவது தர்மம் அப்படின்னா அறவழின்னு அர்த்தம். 48. 3வது பௌத்த மாநாட்டை அசோகர் எங்கு கூட்டினார்? பாடலிபுத்திரத்தில். இன்றைய பாட்னாவை தான் பாடலிபுத்திரம் சொல்லுவாங்க. நமது தேசிய கொடியில் உள்ள 24 ஆரங்களை கொண்ட அசோக சக்கரம் எந்த துணிலிருந்து பெறப்பட்டது? சாரநாத் அசோக தூணோட உச்சியில் இருக்கக்கூடிய சிம்ம முத்திலிருந்து பெறப்பட்டது தான் அந்த 24 ஆரங்களை கொண்ட அசோக சக்கரம். 50. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? பிரகத்ரதா. இவரு தான் புஷ்யமித்திர சுங்கரால கொல்லப்பட்டிருப்பாரு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி டாபிக்ல இருந்து இருக்கக்கூடிய பாடப்பகுதியிலிருந்து 50 கேள்விகளை எடுத்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய வரலாறு பகுதியையும் மற்ற குடிமியல் பொருளியல் மாதிரியான பகுதிகளையும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.